கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். இந்த வேலையிலேயும் நம்ம கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறேன். ஏசப்பா பேசுங்க, நீங்கள் நல்ல பிதாவின் ஆவியான சொன்னீரை தகப்பனே, ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுமாண்டவரை நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் நம்ம ஒரு வசனம் பார்க்குறோம். 7:13-14 பார்க்கும்போது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். விசாலமாக இருக்கிற பாதையில் நினைச்சுறாங்க போகிறவங்க நிறைய பேர் போவாங்க. வழி விசாலமாக இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் போயிட்டே இருப்பாங்க. கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கை, அது ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இடுக்கமும் நெருக்கமாக இருக்கிற பாதை. சின்ன சின்ன காரியத்தில் உபத்திரங்கள் வரும்போது கஷ்டப்படுறோம். பாடுகள், எனக்கு இருக்க பாடுகள் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஒவ்வொருத்தங்களும் நினைப்பாங்க, ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குது, எனக்கு தான் அந்த பிரச்சனை அப்படிம்பாங்க. ஆனால் கேட்டுன்னு இடுக்கமான வாசல், அந்த வழியாக போனால் தான் நம்ம பரலோக ராஜ்யத்தின் வாசல் கண்டுபிடிக்க நம்ம முடியுமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆசீர்வாதமாக என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் எந்த பாதையாக இருந்தாலும் தேவனுக்கு நன்றி சொல்லிட்டு நீங்கள் போய்கிட்டே இருங்க. ஆண்டவர் கடைசி பரலோக ராஜ்யத்தின் வாசல் கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எதையும் குறித்து நினைச்சக்கூடாது, பயப்படவே கூடாது. அதனால் பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அது மாத்திரம் இல்லை, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் யார் அப்படின்னு அந்த சொல்லியிருக்காரு. சிலர் இருக்காரு. ஆனால் 15 வசனம் என்ன போட்டுருக்குன்னு கேட்டிங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசி எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை கோர்த்து கொண்டு உங்களிடத்துக்கு வருவாங்க, உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற அக்கினி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவங்கள எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களை பழங்களையும் முட்பூண்டுகளிலே அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா அப்படின்னு போட்டிருக்கு. அதனால் பாருங்கள், நல்ல கனியை கொடுக்குற ஒரு மரமாக இருக்கணும். நம்ம பார்த்தோம்னா நல்ல கனி, ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரங்க அவங்கக்கிட்ட கனியை நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல கனி கொடுத்தா அது நல்ல மரம். நல்ல கனி கொடுக்கல, கெட்ட கனி கொடுக்குறா சரியில்லாத ஒரு மரம் அப்படின்னு சொல்லி நம்மளே பார்த்துட்டு அதுக்கு என்ன செய்யலாம், தப்பிச்சு ஓடிடணும். கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை கோர்த்து கொண்டு உங்களிடத்துக்கு வருவார்கள், உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற அக்கினி, பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளே அத்தி பழங்களையும் பறிக்கிறீர்களா. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். அதனால் நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். அதனால் ஒவ்வொரு மரத்துலேயும் பார்த்துக்கலாம், இது நல்ல கனியாக, இது நல்ல மரமா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரையும் பார்க்கும்போது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெரியும். அவங்க உள்ளத்தில் பட்சிக்கிற அக்கினி தான் அப்படியே இருப்பாங்க. அதனால் கர்த்தருடைய ஊழியத்தை உற்சாகமாக நினச்ச முடியாது, செய்யவே முடியாது. ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு நினைச்சாங்க பிசாசு சாத்தா அப்படி தான் போவான். கெட்ட கனிகளை நல்ல கனிகளை கூட கெடுக்கிறதுக்குனே அலைவான். அதனால் கர்த்தருடைய பிள்ளையே நீர் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். அவங்ககிட்ட இருந்து வருகிற அந்த கனியை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிடணும். அவங்க எப்படி இருக்காங்கங்கிறத பார்த்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிடணும்னு பைபிளில் போட்டிருக்கு. நல்ல மரம் நல்ல மரம் கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும்னு பைபிளில் போட்டிருக்கு. அதனால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. அவங்கக்கிட்ட இருக்கிற கனிகள், அவங்களுடைய ஒவ்வொரு நல்ல குணபாவங்கள் என்ன பாவங்கள் கெட்ட குணபாவங்கள் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்ககிட்ட கெட்ட குணபாவங்கள் வருதுன்னா பட்சிக்கிற அக்னிகள் தான், அவங்க ஓநாய்கள் தான். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் நல்ல கனி கொடுக்குற மரங்களே பார்த்து நல்ல கனி கொடுக்குற ஊழியக்காரங்களாக இருக்கணும். அவங்க சத்தியமாக போதிக்கணும், நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அவங்க கொடுக்குற வார்த்தைகள். அப்படின்னா அவங்க நல்ல கனி கொடுக்குற நல்ல மரம்னு சொல்லி நம்ம அறிஞ்சிக்கிடலாம். அதுக்கு அப்புறம் பார்த்தா 2வது பார்த்தீங்கன்னா, பரலோகத்திலிருந்து என் பிதாவின் சித்தத்திற்கு செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிக்கவே முடியாது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை போட்டுக்கு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்திற்கு செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல்
என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அங்கே நினைச்சு பிரவேசிக்க முடியாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. அதனால பாருங்க, தேவ சித்தத்தின்படி செய்யணும். ஆண்டவர் இது விரும்புகிறாரா விரும்பலையா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், அதை நீங்கள் பார்த்து அது பிரகாரம் தான் என்ன செய்யணும். நம்ம மாம்சப்படி அது இது செய்துட்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்துக்கிட்டு அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, தவையில் போட்டுறக்கூடாது. அதனால் நம்ம ரொம்ப பார்த்து யோசனை பண்ணி தான் எந்த காரியத்தையும் செய்யணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படியே செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க மாட்டான். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களே அறியவில்லை, அக்கிரம செய்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஆண்டவர் சொல்லுவார். அக்கிரம செய்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லிடுவார். அதனால கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொன்னோம், பேய்களை விரட்டணும், அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் உங்களை அறியன்றுவார். ஏன்னா தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை தான் செய்யணும். அவர் செய்ய சொல்லாத காரியத்தை செய்யும்போது அக்கிரம சிந்தைக்காரர்களே நீங்கள் என்னோட்டு அகந்து போங்கன்னு சொல்லிடுவார். அப்போ நிறைய காரியங்களை அவர் செஞ்சு நமக்குன்னு கொடுக்கப்பட்ட காரியத்தை கூப்பிட்டு இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடும்போது நம்ம அந்த இடத்துல இல்லாமல் நம்ம விரும்பினபடி ஒரு காரியங்களை செய்கிறோம்னா கண்டிப்பாக ஆண்டவருக்கு அது என்ன செய்யுது, பிடிக்கவே பிடிக்காது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் விழுத்திருந்து நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவர் சொல்கிறது கேட்டு அதன்படி நடந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்க என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அதனால் 24 வசனம் போட்டு, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவங்க தான் அவங்க என்ன செய்வார், அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுற. புத்தியுள்ள மனுஷங்க இவங்க புத்தி உள்ளவர்கள் சொல்கிறத கவனமாக கேட்டு அதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னு அதை சொல்கிறாரு. அதனால் ஆகையால் வீட்டை கட்டின புத்தியில் 25 வருஷம் பொறுத்து பெருமலை சொரிந்து பெருமெல்லாம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகள் வீட்டில் பெருமழை வரதான் சொரிந்து பெருமெல்லாம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லையா, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் என்ன செஞ்சு அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கண்மலை மேல் அஸ்திபாரம் போடப்பட்டது. அதனால அது என்ன செய்யல, எந்த காற்றுக்கும் அது அசையலை அப்படின்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருமெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்து போயிட்டுன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு. அதனால பெருமழை வருது, சொரிது பெருமெல்லம் வருது, காற்று அடிக்குது, அந்த வீட்டின் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனசுக்கு ஒப்புங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாரு, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொரு வார்த்தையிலும் வேலைகளும் சொல்கிற பட்சத்தை நம்ம விரும்பின பாதையில் போய்கிட்டே இருந்தோம்னா என்ன செய்ய மாட்டார், புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். புத்தி உள்ள பிள்ளைகளாக நம்ம இருக்கணும், பைபிளில் சொல்லி இருக்கணும், புத்தி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். நிதானமாக அப்படி என்ன சொல்கிறான்னு கேட்டு அதன்படி நடக்கும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அவர் சொல்கிறார், என் சித்தத்துக்கு செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கோம். மத்தையில் கூட இருக்கும், என்னுடைய சித்தத்துக்கு செய்கிறவங்க தான் என்னுடைய சகோதரன் என் சகோதரிப்பாங்க. உங்கள் சகோதரர் வந்திருக்காங்க, உங்கள் தாய் வந்திருக்கிறாங்க, உங்களை கூப்பிட்றாங்கன்னு ஏசப்பா சொல்லும்போது அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் என்னுடைய சித்தத்துக்கு செய்கிறவங்க தான் என்ன செய்வாங்க, என்னுடைய சகோதரன் என் சகோதரியுமாக இருக்காங்க அல்லவா, இப்படி இருக்கு, இதெல்லாம் எனக்கு எப்படி வந்த. அப்போ அவர் சித்தத்துக்கு செய்கிறவங்க தான் ஒரு சகோதரர் சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அப்படி சித்தத்தின்படி செய்யுங்க, அவர் என்ன சொல்கிறேன்னு கேட்டு அதன்படி நடங்க. அவர் அது அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் புத்தி உள்ள பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆண்டவரே நான் எப்படி நடக்கணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய சொல்வார். இந்த வார்த்தையை நீங்கள் கேளுங்க. அதனால் படிச்சிக்க கள்ள தீர்ப்பு தரிசிக்கு எச்சரிக்கைன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. கள்ள தீர்ப்பு அவங்களுடைய கனிகளெல்லாம் நீங்கள் அறிவிங்க. கனிகள் அப்படி எப்படிப்பட்ட கனிகள் அவங்கள்ட்ட இருக்குது அவங்கள பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். பொய்யான வார்த்தைகள் சொல்லி வச்சுன்னா கள்ள தீர்ப்பு தரிசி தான், வாயில் வரதெல்லாம் பொய் தான். என்கிட்ட ஆண்டவருக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. பொய் சொல்கிறவங்கள பிடிக்கவே பிடிக்காது.
பொய் சொல்கிற நான் வந்து கத்தை அறுத்து போடுவேன் இருக்கிறாரு. பொய் சொல்கிறவங்கள 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் பங்கடைவாங்கன்னு சொல்லி போட்டுருக்கு. பொய்யர்கள் அனைவரும். ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்த 21:8 போட்டிருக்கு. அவிசுவாசிகள், பொய் சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் விக்கிரகாரங்க, பொருளாசக்காரங்களாம் அக்கினிகள் செய்வாங்கன்னு போட்டிருக்கு. அதில் இன்றைக்கி அது பார்த்து தான் கூட நிறைய பொய் சொல்கிறாங்க, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கனிகளால் நீங்கள் அறிவீங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவங்க பட்சிக்கிற ஓனாய்க்கும் வெளிப்பார்வைக்கு கிடைச்சிறாங்க. அவங்க வந்து ஆட்டை போல் காணப்பட்டாலும் உள்ளே வந்து எப்படி இருக்குமா, பட்சிக்கிற ஓனாயாக இருக்குதான். அதனால் நீங்கள் அதை எரிஞ்சு பார்த்து அதன்படி நம்ம நடந்தால் தான் நல்லது. நம்ம அதையும் கவனிக்காமல் நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தால் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போய்கிட்டே இருந்தால் சாத்தா அவங்க மூலம் அப்படியே வழி நடத்துவோம் நம்மளை. அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவர்களுடைய கனிகளினாலே 16ஆம் வசனம் அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். முச்செடிக்காமல் அப்படின்னு சொல்லிருக்கு. அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும் போட்டிருக்கு. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே நினச்சி போடப்படும் அப்படின்னு போட்டுக்கிறது. நல்ல கனி கொடுத்தா தான் அவங்க நினச்சி முடியும் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். மாம்ச விரும்பினபடி செஞ்சு தகப்பனே அவங்க என்ன பேசினாலும் அதை மாதிரியே பேசி 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 ஜனங்கள் வழி நடத்திருந்தாங்கன்னா ஒரு நாள் நியாயத்திற்கு நாள் வரும். நியாயத்திற்கு நாளில் ஆண்டவருக்கு முன்னால் நிற்க வேண்டிய நாள் வரும். ஆண்டவருக்கு முன்னால் நிற்கும் போது எல்லா வார்த்தைகளையும் என்ன அந்த பூமியில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அவ்வளவும் அவர் முன்னால் வந்து நிற்கும். அந்த காரியங்கள் எல்லாம் அன்னைக்கு இருந்து நம்ம எங்கேயுமே தப்பிக்க முடியாது. அதனால் பொய் சொல்லாமல் இருங்க. உண்மை உள்ளவன்னா பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவோம். பரிபூர்ண ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்தையும் உண்டு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை கொஞ்சத்தையும் உண்மையாக இருந்தாலே அநேகத்துக்கு அதிகாரி இருக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பொய்யான வார்த்தைகள் பேசாதீங்க, பொய் சொல்லாதீங்க, பொய் சொல்லவே செய்யாதீங்க. நீங்கள் அதான் பிசாசு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டான். பொய் என்ன பொய்னாலும் சொல்லுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்கான். அவன் பாட்டு வாயில் வரதெல்லாம் பொய் 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 தான். ஆண்டவருக்கு பயப்படுற பயமே கிடையாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற கனிகள்னால நீங்கள் அறிவீங்க. என்ன கனி அவங்கக்கிட்ட இருக்குன்னு பார்த்து அதன்படி நினச்சிங்க நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒவ்வொரு மனிதன்கிட்ட பேசும்போதே தெரிஞ்சிடும், ஒவ்வொரு மனுஷிக்கிட்ட பேசும்போது தெரியும் இவங்க என்ன கனி கிரியை செய்து இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவருக்கு நல்ல கனி கொடுக்குற பிள்ளைகளாக இருங்க. அது மாத்திரம் இல்லை, பிதாவை சித்தத்திற்கு செய்கிற பிள்ளைகளாக இருங்க. கர்த்தாவே நாங்கள் பிசாசு தீர்க்கதரிசி சொன்னோம், பிசாசுகளை விரட்டணும், அற்புதங்களை அநேக அற்புதங்களை செய்தோம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. பெரிய பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் பெரிய பெரிய ஊழியக்காரங்க தான் சொல்லுவாங்க. ஆவியில் அனுப்பப்பட்டவங்க தான் இருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, உங்களே நான் அறியிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னுட்டா தேவ சமுத்திரம் விழுந்து கிடக்கிற பிள்ளைங்க தான் அவங்க. இந்த தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சத்தத்துக்கு கீழ்படியாமல் அவங்க மாம்சம் விரும்பினபடி விரும்பி போய்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள அறியலைன்ட்டாரு. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளை இருங்க. வார்த்தை சொல்லி கேட்டு அதன்படி நடங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சு செபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்கு நன்றிப்பா. தொடர்ந்து நீங்கள் வழிநடத்தும் ஆசீர்வதியும் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு பரிசுத்தத்தை சோதரி, நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தரை சகல உபகரணை மறவதே ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு முன்னால் நீங்கள் பயந்து அவருக்கு முன்னால் நடக்கத்தோடு காணப்படுங்க. தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய வரும்போது அந்த வார்த்தையை நிதானம் கேட்டு அது என்ன சொல்கிறான்னு பார்த்து அதன்படி நடக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்.